அஞ்சலி பத்மாவதி கிட்ட சொல்றாங்க, இந்த பிரியா டாக்டரை போட்டு தள்ளணுமா. அதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, இப்ப நம்ம வாங்கி கட்டிக்கிட்டோம்ல அஞ்சலி, இப்ப ஒரு பொண்ணை வர சொல்லியிருக்கேன், அவதான் வாடகை தாயா இருக்க போறா. அஞ்சலி, ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தடுத்து பிரச்சனை இழுக்கிறிய, நீ எனக்குன்னு ஆற முடியும், பிரச்சனை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். கௌரி, நான் சொன்ன பொண்ணு இதுதாம்மா, பால் இவ கொடுக்க போறது இல்லம்மா, வாடகை தாயா நடிக்க போறா. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அஞ்சலி அம்மா தான் ஒரு முறை பொய் சொன்னா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கமே வர வேணான்னு சொன்னாங்க. பிறகு குழந்தைய விட்டுட்டு போயிட்டா குழந்தை நிலைமை என்னடி ஆகுறது? அந்த குழந்தையோட உயிர்ல விளையாடாத அஞ்சலி, பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். கௌரி பால் கொடுக்கறேன்னு பொய் சொல்லிட்டா போதும். கௌரிய நம்பி மீனாட்சியை விட்டுட்டு எல்லாரும் ஏலகிரிக்கு போயிருவாங்க. மீனாட்சிக்கு பாக்கெட் பால் கொடுத்து பத்திரமா பார்த்துப்பேன். பாட்டில் பால் ஒத்துக்கலாட்டி பால் ஆடையில பால் கொடுக்கணுமா? நான் நெட்ல பார்த்தேம்மா, சொல்லியிருக்கலாம்லம்மா. இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற அஞ்சலி, நீலகிரிக்கு அஞ்சலி போயிட்டா என் வாழ்க்கையில நான் தோத்துட்ட மாதிரி அர்த்தம். இப்படி ஃபீட் பண்ண முடியும்னு சொல்லு, யாராலையும் உன்னை செக் பண்ண முடியாது. டாக்டர் ஆனாலும் உன் பர்மிஷன் இல்லாம செக் பண்ண முடியாது. சொல்லிட்டு போய்கிட்டே இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் ஏதாவது சொல்லி நீங்க மாட்டிக்கிட்டா என்ன திட்டக்கூடாது. அவளை நம்பிதாமா வர்றேன். நீ முத்தலகு கிட்ட சொல்றாங்க, ஏன் டென்ஷன் ஆறீங்க? நான் மீனாட்சி நம்ம குழந்தைன்னு நினைச்சா கூட அவ அஞ்சலி குழந்தை. நல்லதே செஞ்சா கூட அஞ்சலிக்கு பிடிக்கணும்ல. அரவணை மேல தனம் உயிரா இருக்காங்க, அவங்க குழந்தையும் காணாம போயிருக்கு. அன்ப சரவணன் மேல காமிச்சாங்க. மேல நமக்கு கோவமும் ஆத்திரமும் வரலையாங்க. பிரியம்மா கை ஓங்கினதை விட 1000 மடங்கு கோவம் எனக்கு அப்ப வந்துச்சு. தான் தூக்கிட்டு போனாங்களான்னு நமக்கே டவுட் வந்துச்சுல்ல. சரவணனை நம்ம இழந்துருவோமோன்னு நினைக்கிறப்ப தனம் நமக்கு எதிரியா தெரிஞ்சாங்க. மீனாட்சி விஷயத்துல அஞ்சலிக்கு நீங்க எதிரி தானேங்க. உங்ககிட்ட சரவணனை பிரிச்சா அதே வலி வேதனை தானே அஞ்சலிக்கு இருக்கும். நம்ம பக்கம் சரின்னா அஞ்சலி பக்கமும் சரிதான். என் குழந்தை இல்ல, ஆனா அஞ்சலி வழியா இந்த குடும்பத்துக்கு மீனாட்சி வந்திருக்கா. மீனாட்சி அஞ்சலியோட குழந்தை. மீனாட்சிய ஏலகிரிக்கு கூட்டிட்டு போகணும்னு நானும் சொன்னேன், நீங்களும் ஆசைப்பட்டீங்க. ஆசைப்படவோ அன்பு வைக்கவோ மீனாட்சி கிட்ட நமக்கு எந்த உரிமையும் இல்லைங்க. அஞ்சலி விருப்பம் இல்லாம மீனாட்சியை நம்ம தூக்கிட்டு போறது சரியில்லைங்க. அஞ்சலி நினைக்கிறத செய்யட்டும். முத்தலக கூப்பிடறதுக்காண்டி வந்திருக்காங்க. முத்தலகு நான் வர்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க சொன்னதுக்கிட்ட, இவங்க பேரு கௌரி, இவங்கதான் மீனாட்சிக்கு பசியாத்த போறாங்க. இவங்க அஞ்சலி, அதான் முத்தலகு இருக்காங்கல்ல, இவங்களை விட குழந்தைய கவனிக்க ஒன்னாலே முடியாது. முத்தலகு மீனாட்சியோட அம்மா கிடையாது, அம்மா மாதிரி நடிக்கிறாங்க, என் இடத்த பிடிக்க பாக்குறாங்க. முத்தலகுக்கு அவங்க இடத்த உணர்த்துறதுக்காண்டி நான் கௌரிய கூட்டிட்டு வந்திருக்கேன். மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியல. இன்னும் சொல்றாங்க, மனுஷியா இருந்தா தானேமா புரியும். தான் மனுஷத்தன்மையே இல்லையே அஞ்சலி. ஆன்டி, தலைமையில இருந்து யோசிச்சு பேசுங்க. முத்தலகுக்கு சிங்சாங் தட்டாதீங்க. இதுல பெரியவங்க கிட்ட பார்த்து பேசுங்க. எல்லாத்தையும் அவங்க யோசிச்சுதான் முடிவெடுக்க முடியும். இங்க வேணும்னா என்கிட்ட மீனாட்சியை கொடுக்க விருப்பம் இல்லாம இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கலாம். விசாரிக்கிற முழு உரிமையும் அத்தைக்கு உண்டு. மீனாட்சி இந்த வீட்டு வாரிசா இருக்கணும்னு யோசிக்கிறீங்கல்ல, ஆனா அவங்க சொல்ற வழிமுறைகளுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறதுக்கு இது உங்க இடம் இல்ல, இது பேச்சியத்த குடும்பம். முத்தலகு குடும்ப குத்து விளக்கே, நீங்க கொஞ்சம் டீசென்சியோட நடந்துக்கோங்க. இது என் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க சம்பந்தப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் ஆன்டி கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கிறேன். ஆன்டிய நான் தப்பே சொல்லலையே, நீங்க எதுக்கு தப்பா சொன்னது மாதிரி காட்டுறீங்க? ஒரு அம்மாவா யாரு பால் கொடுக்கணும்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. வேணும்னா கௌரிய பத்தி விசாரிச்சுக்கோங்க. ஆனா மீனாட்சி ஏலகிரிக்கு போறது இல்ல, இவங்கதான் ஃபீட் பண்ண போறாங்க. மீனாட்சி என் கூட தான் இருப்பா. இத மாத்திரம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு விசாரிங்க. கேக்குறாங்க, உன் பேர் என்ன, எங்க இருந்து வர? அஞ்சலி சொல்றாங்க, சொல்லு கௌரி, அவங்க நினைச்சாதான் நான் இங்கேயே இருக்க முடியும். பேரு கௌரிமா, நான் இதே ஊரு தான். கேக்குறாங்க, இதே ஊரு தான், என்ன தெரு, யாரு வீடு, இதெல்லாம் எதுக்கு முத்தலகு கேக்குறீங்க? அஞ்சலி அம்மா, நான் சொல்றேன், எல்லையம்மன் கோயில் வீதியில தான் இருக்கேன். டோர் நம்பர்லாம் சொல்றாங்க. இன்னும் கேக்குறாங்க, உன் குழந்தை எத்தனை மாசம் பிறந்துச்சு? கொடுக்குறாங்க, நீங்க 2 குழந்தைகளுக்கு கொடுக்கற அளவுக்கு தெம்பா இருக்கீங்களா சொல்றாங்க. நீங்க இல்ல, உங்களால முடியும், கௌரியால முடியாதா? ஆன்டி, குற்றவாளி மாதிரி விசாரிக்கிறீங்க. அந்த பொண்ணு பயந்துட மாட்டா? பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு போனோம், அதுக்கு தானே இவ்வளவு கேள்வியும் கேக்குறீங்க?
பொண்ணுக்காண்டிதான் இதெல்லாம் பொறுத்து போறேன், கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க ஆண்டி சொல்றாங்க. நீ போய் தொட்டில இருக்க குழந்தைய தூக்கு சொல்றாங்க. போ கௌரி, போய் மீனாட்சியை தூக்கி பால் கொடு கிட்ட கௌரி சொல்றாங்க. குழந்தைய தூக்கவே தெரியாதுமா. இன்னும் சொல்றாங்க, என்ன அங்கேயே நிக்கிற கௌரி, வந்து குழந்தைய தூக்கு சொல்றாங்க. கௌரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமிய கும்பிட்டுட்டு மீனாட்சிக்கு பால் கொடுங்க, நீங்க வந்த நேரம் நிறைய பேரோட கொட்டம் அடங்கணும். கௌரி போய் பால் கொடுங்க. குழந்தைய கௌரி தூக்கும் போது இன்னும் கீழே வைக்க சொல்றாங்க. கீழ இருந்து ஒரு குழந்தைய தூக்க தெரியல, நீ பால் கொடுக்க போறியா? என்ன இதெல்லாம்? புரி, உனக்கு குழந்தைய தூக்க தெரியுமா தெரியாதா? ஏன் ஆண்டி எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறீங்க? குழந்தைய தூக்க தெரியும், தொட்டில இருந்து தூக்க தெரியல, இதெல்லாம் விஷயமா ஆண்டி? இல்லாத வீட்டு பொண்ணு, அதனால தொட்டில் தெரியல. உங்களுக்கு பேச்சியத்த வீட்டுல மருமகளா வராம வேலை பார்க்கிற காளியண்ணனை நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா தொட்டில எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க சொல்றாங்க. நிறுத்துங்க அஞ்சலி, பூமி மாமா உங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நடக்கிறதும் நடக்காம இருக்கதும் நம்ம கையிலயா இருக்கு? எல்லாரும் வந்துருவீங்களே என்னைய கேள்வி கேட்கறதுக்கு. அஞ்சலி மீனாட்சியை எடுத்து கௌரி கிட்ட குடுக்கறாங்க. வருவாளா முத்தழகு? நாளை பார்க்கலாம். இன்று ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திப்போம்.